You are listening to Padeepz.com. அடுத்த ப்ராசஸ் வந்து நேச்சுரல் செலெக்ஷன். மாடர்ன் சிந்தட்டிக் தியரி ஆஃப் எவல்யூஷனில் நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் கன்சிடர்ட் as the population related genetic phenomena. பாப்புலேஷன் ரிலேட்டட் ஜெனட்டிக் ஃபினாமினா இந்த நேச்சுரல் செலெக்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா இந்த அல்லீல்ஸில் சேஞ்சஸ் உண்டாக்குது, அல்லீல் ஃப்ரீக்குவென்சியில் சேஞ்சஸ் உண்டாக்குது. அண்ட் இட் ஃபேவர்ஸ் ஆர் ப்ரோமோட் அடாப்டேஷன் as a product of evolution. இந்த ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் வந்து அடாப்டேஷனை ப்ரொமோட் பண்ணி எவல்யூஷனுக்கு காரணமாக இருக்குது. எப்போ ஒரு பாப்புலேஷன் சைஸ், ஒரு அனிமலோட பாப்புலேஷன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதில் ஒரு சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர் வந்து அதை லிமிட்டிங் ஃபேக்டராக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் அந்த பாப்புலேஷனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிறது டிசைட் ஆகும். அதில் எந்த ஆர்கானிசத்துலலாம் அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கோ, அடாப்டிவ் அட்வான்டேஜ், அதெல்லாம் வந்து சர்வே ஆயிரும். ஸோ இந்த பாப்புலேஷன் சைஸும் என்விரான்மெண்டல் லிமிட்டிங் ஃபேக்டரும் ஒன்றா ஆப்ரேட் பண்ணுது. இதை தான் செலக்டிவ் ப்ரெஷர் அப்படிங்கிறோம். இந்த செலக்டிவ் ஆர் செலெக்ஷன் ப்ரெஷர் மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் அன் அல்லீல் இன் த ஜீன் பூல். ஒரு அல்லீல் வந்து அதிகமாக வர்றதுக்கோ இல்லை குறைஞ்சி போகிறதுக்கோ இந்த செலக்டிவ் ப்ரெஷர் தான் காரணமாக இருக்கும், பேஸ்ட் ஆன் த அடாப்டிவ் வேல்யூ. இது வந்து எவல்யூஷனரி சேஞ்சஸுக்கு காரணமாக இருக்கும். இது மாதிரி இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் 3 டைப்பு ஆப்ரேட் ஆகுது. அது என்னென்னா ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன், டைரக்ஷனல் செலெக்ஷன் அண்ட் டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன் 3. ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் என்ன ஆகுதுன்னா, காம்படிஷன் இன் நேச்சர் இஸ் நாட் சிவியரான காம்படிஷன் இருக்காது. என்விரான்மெண்டல் கண்டிஷன் மாற அளவுக்கு இந்த ஆர்கானிசம் சேஞ்சஸும் அப்படியே ஒத்து போகும். அதில் செலெக்ஷன் என்ன பண்ணோம், எலிமினேட் த கேரக்டர் தட் ஆர் அப்நார்மல் அண்ட் ஹார்ம்ஃபுல். அப்போ என்ன வரும், இந்த ஃபீனோடைபிக் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஒரே பாப்புலேஷனுக்குள்ளே சக்ஸசிவ் ஜெனரேஷனுக்கு அது போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. இதை ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் அப்படிங்கிறது. டைரக்ஷனல் செலெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, கிராஜுவல் சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட் ஆல்சோ ஆப்ரேட்ஸ் ஃபீனோடைபிக் ரேஞ்ச் அவைலபிள் இன் த பாப்புலேஷன். இந்த சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட் ஆல்சோ சேஞ்ச் த ஃபீனோடைபிக் கேரக்டர். எதுக்கு, டுவர்ட்ஸ் த பாசிபிள் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் தட் வில் பி சூட்டபிள் ஃபார் த சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட். இப்படி ஒரு டைரக்ஷனை நோக்கி போகிறது. இது என்ன பண்ணணும்னா, திஸ் செலெக்ஷன் வில் இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிசைரபிள் ஃபீனோடைபிக் கேரக்டர் வித்தின் த பாப்புலேஷன். எது இந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய ஃபீனோடைப்பாக இருக்கோ அதை வந்து அதிகமாக்கிறதுக்கு இது உதவுது டைரக்ஷனல் செலெக்ஷன். ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் கிராஜுவல் எவல்யூஷனரி சேஞ்சஸ். டைரக்ஷனல் செலெக்ஷன் வந்து கிராஜுவலாக எவல்யூஷனரி சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. 3வது டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, இந்த செலெக்ஷன் ப்ரெஷர் ஃபேவர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் ஃபீனோடைப் இன் அ பாப்புலேஷன். பாப்புலேஷன் யூனிஃபார்மாக இல்லாமல் ஒன்றுக்கு அதிகமான ஃபீனோடைபிக் பாப்புலேஷன் இருக்கும். இது என்ன பண்ணும், இது ஒரு கட்டத்தில் இட் கேன் ஸ்ப்ளிட் த பாப்புலேஷன் இன்டு 2 சப் பாப்புலேஷன். இந்த சப் பாப்புலேஷனை அப்படியே ஒரு புது ஸ்பீசிஸாக எவால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ when a disruptive selection produce more than one phenotype within a population, இந்த ஃபினாமினாவை என்ன சொல்கிறோம், பாலிமார்பிசம் அப்படிங்கிறோம். ஒரே பாப்புலேஷனில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீனோடைப் இருந்துச்சுன்னா அதை வந்து பாலிமார்பிசம் அப்படிங்கிறோம். ஸோ அந்த நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் அ செலக்டிவ் ப்ரெஷர். இது 3 வகையாக ஆப்ரேட் பண்ணுது, ஸ்டெபிலைசிங், டைரக்ஷனல் அண்ட் டிஸ்ரப்டிவ். ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனில் இந்த ஃபீனோடைபிக் ஸ்டெபிலிட்டியை உண்டாக்குது. டைரக்ஷனல் செலெக்ஷனில்
ஒரு டிசைரபிள் phenotypic கேரக்டர் இந்த சேஞ்ச் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகுது ஒரே டைரெக்ஷனில். டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன்லாம் ஒரே பாப்புலேஷனில் 2க்கும் மேற்பட்ட phenotype உண்டாக்குது. அப்படி ஒரே பாப்புலேஷனில் மோர் தென் 1 phenotype இருந்துச்சுன்னா அதை பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அந்த பாலிமார்ஃபிசத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது ஒரு ப்ராசஸ். இது என்னென்னா 2 or more alleles in frequency too large to be explained by the recurrent mutation. Existence of 2 or more alleles in a frequency that is too large to be explained by recurrent mutation. Polymorphismனால என்னது? Existence of more than 2 alleles in a population. So, polymorphic population there will be several alleles of a gene. ஒரே ஜீனுக்கு நிறைய alleles இருக்கும். Varied alleles என்ன பண்ணும்? Favor maintaining in the population genetical mechanism. இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற allele வந்து ஃபேவரபுளாக இருக்கும், அது மெயின்டைன் ஆகும் பாப்புலேஷனில். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிக்கிள் செல் அனீமியா அப்படிங்கிற டிஃபெக்ட். இது என்னென்னா ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிளட் வில் பி அஃபெக்டட். இது வந்து ஒரு ரெசசிவ் மெண்டேலியன் ரெசசிவ் இன்ஹெரிட்டன்ஸ் ரெசசிவ் ஜீன்னு டிஃபெக்ட். இது யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னா இட்ஸ் மோர் காமன் அமங் அமெரிக்கன் பிளாக்ஸ் தேன் அமெரிக்கன் ஒயிட்ஸ். அமெரிக்காவில் இருக்க பிளாக்ஸுக்கு தான் சிக்கிள் செல் அனீமியா காமனாக இருக்குது. ஒயிட் பீப்புளில் இது இருக்கிறது இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தாக்க why this sickle cell anemia is maintained in only in black population. இதை வந்து ஆலிசன் அப்படிங்கிறவர் ஒர்க் பண்ணார் 1955 to 61. ஆப்ரிக்காவில் இதே சேம் அல்லீல் என்ன வருது, ஒரு அட்வான்டேஜாக மாறிடுது. அங்கே வந்து மலேரியாவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஜீனாக இது இருக்குது. ஸோ இட் இஸ் அட்வான்டேஜியஸ் இன் ஆப்ரிக்கா. So, the connection between sickle cell anemia malaria was established. மலேரியா வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சிக்கிள் செல் அனிமியா ஒரு அடாப்டேஷனாக இருந்துச்சு ஆப்ரிக்காவில். அதனால தான் அமெரிக்கன் பிளாக்ஸில் இந்த சிக்கிள் செல் அனிமியா காமன், ஒயிட்ஸில் அது இருக்கிறது இல்லை அவ்வளோவா. ஸோ செலெக்ஷன் என்கரேஜ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சச் பாலிமார்பிக் அல்லீல்ஸ் இன் அ பாப்புலேஷன். செலெக்ஷன்லேயே இந்த டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸ் இருக்கிறத, ஒரு ஜீனுக்கு டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸ் இருக்கிறத என்கரேஜ் பண்ணுது. அது ஒரு அடாப்டிவ் ஃபீச்சராக இருக்குது. அதனால இந்த பாலிமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகுது. அடுத்து கடைசியாக ஒரு ப்ராசஸ் தட் இஸ் ஐசோலேட்டிங் மெக்கானிசம். ஸ்பீசிஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? a group of organism that are reproductively isolated from other such groups. Similar individual which can interbreed. அதுதான் ஒரு ஸ்பீசிஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸ் மெயின்டைன் ஆகிறதுக்கு செவரல் ஐசோலேட்டிங் மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகுது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜியோகிராஃபிக்கல் ஐசோலேஷன். இதுதான் ஒரு காமன் டைப் ஆஃப் ஐசோலேஷன். ஜியோகிராஃபிக்கலாக லேண்ட் வைஸ் இதை பிரிச்சிடுறோம். இதுக்கு பேரியர்ஸ் இருக்கும், ஒன்று கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு. மவுண்டெயின்ஸ், ரிவர்ஸ், ஓஷன், ஃபாரஸ்ட் ஆர் டெசர்ட், இதை கடந்து இதெல்லாம் போய் மிக்ஸ்அப் ஆக முடியாது. ஸோ நேச்சுரல் பேரியர்ஸ் ப்ரிவெண்ட் இன்டர்பிரீடிங் பிட்வீன் தெம். இந்த பேரியரை கடந்து போய் ப்ரீட் பண்ண முடியாது. இப்படி தனியாக ஐசோலேட் ஆன பாப்புலேஷனில் மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா வில் லீட் டு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ராக் இன் சவுத் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஒன்ஸ் இது லேண்ட் வைஸ் இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கு, இப்போ அது கட் ஆகி போயிடுச்சு. அப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஃப்ராகும் சவுத் இந்தியாவில் இருக்க ஃப்ராகும் ஒன்ஸ் ஒன்றா இருந்தது, இப்போ செப்பரேட் என்டிட்டியாக மாறிடுச்சு. இந்த ரெண்டு ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல்ஸையும் கல்ஃப் ஆஃப் மன்னாருங்கிற சீ வந்து பிரிச்சிருச்சு சால்ட் வாட்டர். அதனால இது ரெண்டும் தனித்தனி ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த ஐசோலேஷன் ஃபார் ஃபேர்லி லாங் டைம் தே ஹவ் எவால்வ்ட் அஸ் அ டிஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ். இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரில் கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு. அது பிரிஞ்சதுக்கப்புறம்
ரெண்டும் தனித்தனி ஸ்பீசிஸ் ஆயிடுச்சு. சவுத் இந்தியன் ஃப்ராகும் ஸ்ரீலங்கன் ஃப்ராகும். அதுக்குள்ளே வேரியேஷன்ஸ் வந்துருச்சு. அது ஜியோகிராஃபிக்கல் ஐசோலேஷன். ரெண்டாவது ப்ரீமேட்டிங் ஐசோலேஷன். இது என்ன பண்ணுதுன்னா இன்டர்ஸ்பெசிஃபிக் கிராஸை ப்ரிவெண்ட் பண்ணிடுது. ரெண்டு ஸ்பீசிஸ்க்கு இடையில் கிராசிங் நடக்க முடியாது நேச்சுரலாக. அதில் டிஃப்ரெண்ட் ப்ரீமேட்டிங் ஐசோலேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஈக்கலாஜிக்கல் ஐசோலேஷன். மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் பாப்புலேஷன் அக்கர் இன் டிஃப்ரெண்ட் ஹேபிட்டாட்ஸ் ஆஃப் த சேம் ஜென்ரல் ரீஜியன். ஹேபிட்டாட் மாறி போயிடும், இருக்கிற இடம் ஈக்காலஜிக்கலாக ஐசோலேட் ஆயிரும். சீசனல் ஆர் டெம்பரல் ஐசோலேஷன். இந்த மேட்டிங் சீசன் ஆர் ஃப்ளவரிங் சீசன் பிளான்ஸில் வேறு வேறு டிஃப்ரெண்ட் சீசனில் இருக்கும். இந்த மந்த்ஸ் ஆஃப் த இயரில் வேறு வேறு மந்தில் இருக்கும். அப்போ நடக்க முடியாது, இன்டர்பிரீடிங் நடக்க முடியாது. செக்ஷுவல், சைக்கலாஜிக்கல், எத்தலாஜிக்கல் ஐசோலேஷன். இது வந்து பிஹேவியர் ஐசோலேஷன். மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் கெட் அட்ராக்டட் டு ஈச் அதர். அடுத்த ஸ்பீசிஸோடு அட்ராக்ட் ஆகிறதுல சேம் நேச்சராகவே இது இருக்குது. மெக்கானிக்கல் ஐசோலேஷன். ஃபிசிக்கல் நான் கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த ஜெனிட்டாலியா ஆர் ஃப்ளோரல் பார்ட்ஸ். சப்போஸ் அப்படி ரெண்டு ஸ்பீசிஸ்க்கு இடையில் நடந்தால் கூட அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் வந்து நான் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கும், அல்லது ஃப்ளோரல் பார்ட்ஸுக்குள்ளே மேட்சிங் இருக்காது. அது மெக்கானிக்கல் ஐசோலேஷன். கேமெட்டிக் ஐசோலேஷன். அதாவது இப்படி நடந்தும் பாலினேஷன் ஒரு பிளான்ட்டில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பெர்மட்டோசோவா போலன் டியூப் ஆஃப் ஒன் ஸ்பீசிஸ் ஆர் நாட் அட்ராக்டட் டு த எக் ஆர் ஓவியூல் ஆஃப் த அனதர் ஸ்பீசிஸ். போலன் டியூப் வளர்ந்து போனால் கூட அந்த எக் வந்து அதை அட்ராக்ட் பண்ணுறதில்ல ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கும். அது கேமெட்டிக் ஐசோலேஷன். கேமெட் போய் ஃபியூஸ் ஆக விடாமல் பண்ணிடுறது. இது ப்ரீமேட்டிங். ஈக்கலாஜிக்கல், சீசனல், செக்ஷுவல், மெக்கானிக்கல் அண்ட் கேமெட்டிக் ஐசோலேஷன். இது அஞ்சும் ப்ரீமேட்டிங் ஐசோலேஷன். அடுத்து மூணாவது ஒன்று இருக்குது, போஸ்ட் மேட்டிங் ஐசோலேஷன். ஃபெர்டிலைசேஷன் வரைக்கும் போயிடும், ஆனால் ஹைப்ரிட் ஜைகோட் வந்து ஃபர்தராக டெவலப் ஆகாது. ஜைகோட் ஃபார்ம் ஆகி அது டெவலப் ஆகாமல் போயிடும். அது போஸ்ட் மேட்டிங் ஐசோலேஷன் ஆர் போஸ்ட் ஜைகோட்டிக் ஐசோலேஷன். ஜைகோட் ஃபார்ம் ஆகி அது ஃபர்தராக டெவலப் ஆகுது. ஹைப்ரிட் இன்வயபிலிட்டி. ஹைப்ரிட் ஜைகோட் வந்து வயபிளாக இருக்காது, வளரக்கூடியதாக இருக்காது. ஹைப்ரிட் ஸ்டெரிலிட்டி. ஹைப்ரிட் டெவலப் ஆகும், ஆனால் அது ஸ்டெரைலாக போயிடும், அடுத்த ஜென்ரேஷன் வராது. அதால் நார்மல் ஃபங்க்ஷனிங் செக்ஷுவல் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஹைப்ரிட் ஸ்டெரிலிட்டி ஆர் ஹைப்ரிட் பிரேக் டவுன். F1 ஹைப்ரிட் ஆர் நார்மல் ஃபெர்டைல் பட் F2 கண்டைன்ஸ் மெனி வீக் அண்ட் ஸ்டெரைல் இண்டிவிஜுவல். ஒரு ஜெனரேஷன் வரும் நார்மலாக, அடுத்த ஜெனரேஷன் இது வந்து வீக்காகவும் ஸ்டெரைலாகவும் மாறிடும். அதுக்கு பேர் என்ன? ஹைப்ரிட் பிரேக் டவுன். இதெல்லாம் என்னது? போஸ்ட்மேட்டிங் ஆர் போஸ்ட் ஜைகோட்டிக் ஐசோலேஷன். ஜியோகிராஃபிக்கல் ஐசோலேஷன், ப்ரீமேட்டிங் ஐசோலேஷன், போஸ்ட்மேட்டிங் ஐசோலேஷன் அப்படின்னு 3 வகையாக ஆப்ரேட் பண்ணுது. இது எல்லாமே நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். அடுத்தது இதனோட எஃபெக்ட் என்ன? ஸ்பீசியேஷன். ஸ்பீசிஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இது நேச்சுரல் பயாலஜிக்கல் யூனிட். ஸ்பீசிஸ் இஸ் நாட் மேன்மேட், இட் இஸ் a நேச்சுரல் ரியாலிட்டி. அது மட்டும் இல்லை, எவல்யூஷன் ஆப்ரேட்ஸ் அட் ஸ்பீசிஸ் லெவல் ஒன்லி. இந்த மாதிரியான ரீசன்ஸால தான் இன் எவல்யூஷன் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். எவல்யூஷன் ஆக்சுவலி ஆப்ரேட்ஸ் அட் ஸ்பீசிஸ் லெவல். ஸோ அதில் செவரல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆர் தேர். அல்லோபேட்ரிக், சிம்பேட்ரிக்னு 2 முக்கியமானதை பார்ப்போம். அல்லோ அப்படின்னா டிஃப்ரெண்ட். ஸ்பீசிஸ் ஆக்குப்பையிங் டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ். ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ராக் இன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, சவுத் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இந்த 2 லேண்டையும் கல்ஃப் ஆஃப் மன்னார் செப்பரேட் பண்ணுது. அப்போ ஜியோகிராஃபிக்கலி தே ஆர் ஐசோலேட்டட் அண்ட் டிஃப்ரெண்ட். அல்லோபேட்ரிக். சிம்பேட்ரிக் ஸ்பீசிஸ். இங்கே வந்து 2 ரிலேட்டட் ஸ்பீசிஸ் வந்து ஒரே இடத்துல காமன் லொக்காலிட்டியில் சேர்ந்து தான் லீவ் பண்ணோம்.
பட் yet they are maintaining their species identity. ஆனாலும் ஒரே இடத்துல வாழ்ந்தாலும் அதோட ஸ்பீசிஸ் ஐடென்டிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். அப்படி இருந்ததுன்னா அது சிம்பேட்ரிக். சிம்னா ஒன். எக்ஸாம்பிள் ரேனா எக்ஸாடாக்டைலா, ரேனா டைக்ரியனா, ரேனா சயனோஃபிலிக்டிக்ஸ். இதெல்லாம் இந்த ஃப்ராகோட டைப்ஸ் ஒரே ஹேபிட்டாட்டில் ஒரே என்விரான்மெண்ட்டில் இருக்கும். ஆனால் ஈவன் தென் தே மெயின்டைன் தேர் ஸ்பீசிஸ் ஐடென்டிட்டி. ஒரே பாண்டில் இருந்தால் கூட இதுக்குள்ளே கிராஸ் ஆகிறதில்ல. அப்படி இருந்தால் அது சிம்பேட்ரிக் ஸ்பீசிஸ். வெவ்வேறு ஜியோகிராஃபிக்கல் ரீஜியன்ஸில் இருந்தால் அது அலோபேட்ரிக் ஸ்பீசிஸ். You are listening to Padeepz.com.